Welcome to Achaya Max Center. 12th Max exercise 1.2 question number 3 first subdivision. Find the inverse of each of the following by Gauss-Jordan method. Okay, இது first subdivision 2 cross 2 கொடுத்திருக்காங்க. Inverse தான் find பண்ணனும். ஆனா Gauss-Jordan method நம்ம யூஸ் பண்ணி inverse find பண்ணனும். அப்ப Gauss-Jordan method ஓட structure ஸ்டார்டிங்ல இப்படி எடுத்துக்கறணும். ரெண்டு மேட்ரிக்ஸை இப்படி அக்மெண்ட் பண்ணி எழுதிக்கணும். ஏங்கிறது given matrix, ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரில் எடுத்துக்கிட்டு இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நம்ம மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக இது என்னவா மாறிடும்னா ஏ இன்வர்ஸாக நம்மளுக்கு மாறிடும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இதான் கிவனு a/i2. ஏன் இங்கே 2 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஆர்டர் 2 cross 2, அதனால் 1 0 0 1 இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னு அர்த்தம். இது கிவன் மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ரெண்டையும் அக்மெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸை என்னவா மாற்றணும் அப்படின்னா ஐடென்டிட்டியாக மாற்றணும். அப்போ இந்த 2வை 1ஆ சேஞ்ச் பண்ணணும், இந்த -2வையும் 1ஆ சேஞ்ச் பண்ணணும், டயகனலில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை 1ன்னு சேஞ்ச் பண்ணணும், இந்த 5லையும் இந்த -1ஐயும் 0 0 அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். 1ன்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டிவைட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரோவை ஏதாவது ஒரு ஸ்கேலரால் நம்ம டிவைடு பண்ணிக்கலாம். 0 அப்படின்னு மாற்றணும்னா ஏதாவது 2 ரோஸை ஆட் பண்ணலாம் அல்லது மைனஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா R1 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த பிளேஸ் தான் என்னென்னு மாற்றணும், 1ன்னு நம்ம மாற்றணும். ஓகே, அப்படி இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இது ஃபுல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இந்த ரிசல்ட் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த பிளேஸ் என்னென்னு மாற்றியாச்சு, 1ன்னு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 5 என்னென்னு மாற்றணும், 0 அப்படின்னு நம்ம மாற்றணும். ஓகே, இல்லைன்னா வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இந்த 5 என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம 0ன்னு பண்ண போகிறோம். இதுக்கு இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருப்போம், R2 - 5R1. ஏன்னா இங்கே 5ன்னு இருக்குது, இதுக்கு மேலே ஏன்னா ஏதாவது 2 ரோவை ஆட் பண்ணணும் அல்லது மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே 5னா இங்கே வந்து நம்மளுக்கு 5ன்னு இருந்தால் தான் 2ஐயும் மைனஸ் பண்ணும்போது 0 ஆகும். அதனால் இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ அதனுடைய ரிசல்ட்டு இங்கே இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ பண்ணோம்னா இதை 1ன்னு மாற்றிட்டோம், இது 0ன்னு மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸை என்னென்னு மாற்றணும், 1ன்னு மாற்றணும், இந்த பிளேஸை 0 அப்படின்னு மாற்றணும். இப்போ நம்மளுக்கு வந்து எப்போதுமே 1ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 0ன்னு மாற்றுவோம். இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இங்கேயும் 1/2 இங்கேயும் -1/2. அதனால் என்ன பண்ணிடுவோம்னா ஃபஸ்ட்டு இந்த பிளேஸை 0ன்னு மாற்றிடுவோம். ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா R1ஐயும் R2வையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த பிளேஸ் என்னவாயிரும், 0 ஆயிரும். அப்போ இது 1, இது 0, இது 0ன்னு மாற்றியாச்சு. இந்த பிளேஸை மட்டும் இப்போ 1ன்னு மாற்றணும். அப்போ இதை 1ன்னு மாற்றணும் அப்படின்னா இங்கே 1/2ன்னு இருக்குது. அப்போ ஜஸ்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணால் போகும். R2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த மாதிரி ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் 2 - 1 5 - 2ன்னு இருந்துச்சு. அது எப்படி மாறிடுச்சு, யூனிட் மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு. அதே மாதிரி இங்கே ஐடென்டிட்டின்னு இருந்த பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, -2 1 -5 2ன்னு இருக்குது. அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த ஏ இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது வந்து எந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா காஸ்-ஜோர்டான் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு -2